வணக்கம் ட்ரேடர் கோபால். பங்கு சந்தையில ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி கோல்டு சார்ட்டை பத்தி நம்ம பார்ப்போங்க தினம் ஒரு பார்வையில. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல்டு சார்ட்டுங்க. ஸோ வந்து நமக்கு வந்து எஸ்டர்டே வந்து 1 ஜூலை மார்க்கெட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பார்ப்போங்க. இன்னைக்கு 2 ஜூலை வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடக்கலாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். சார்ட்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்ல எஸ்டர்டே என்ன ப்ராபபிலிட்டி பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எஸ்டர்டே ஒரு தினம் ஒரு பார்வை போட்டிருந்தோங்க. அந்த வீடியோல ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலா இருக்கிறாங்க. அந்த கைக்கு மேல மார்க்கெட் வந்து டிராவல் ஆனா மார்க்கெட் வந்து அப் சைட்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு இன்னைக்கும் வந்து மார்க்கெட்ல ஒரு இண்டிசிஷன் கேண்டில் மாதிரி நான் பை கேண்டில் போட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன சென்டிமெண்ட் இருக்குனாக்கி, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸுக்கு மேலதான் மார்க்கெட் இப்போ வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வரைக்கும் இந்த டே கேண்டில் பாக்குறப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடு போறதுக்கான மூவ்மெண்ட்ஸுக்கான ஒரு சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட் லைன் நோக்கி மார்க்கெட் டிராவல் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. இதுல முக்கியமா என்னன்னா, மார்க்கெட்ல வந்து கோல்டு வந்து 4000ங்கிற ஒரு வேல்யூவை மார்க்கெட் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து கீழே பிரேக் பண்ண விட முடியாம பாருங்க, எத்தனை நாள் பாருங்க இந்த இடத்துல 4000ங்கிற ஒரு வேல்யூவை மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4, 5, 6, 7 டேஸா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபைட் பண்ணி இந்த 4000ங்கிற வேல்யூ வந்து இன்னுமே கீழே வந்து ஒரு க்ளோஸ் கூட டே கேண்டில கொடுக்க விடலைங்க. ஸோ அப்போ 4000 வந்து நமக்கு வந்து ஸ்டில் வந்து என்ன மார்க்கெட்ல இருக்குன்னா சப்போர்ட்டா தான் இருக்கு. மார்க்கெட் வந்து 4000 இன்னும் பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணி பிடிக்கலாங்க 4000ங்கிற ரவுண்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ 4000ங்கிற வேல்யூ பார்த்துருங்க, எனக்கு பிரேக் ஆகல. ஓகேங்களா? இப்போ 2 டேஸா மார்க்கெட் வந்து அதை பிரேக் பண்ற மாதிரி நம்ம காமிச்சு பண்றாங்க. பட் ஆனால் அது வந்து ஸ்டில் வந்து நம்ம அது வந்து ஒரு வேல்யூவா வந்து ஒரு வேலிடா வந்து பிரேக் அவுட் தான் கிடைக்கலங்க. சரிங்களா? ஓகேங்களா? அப்படி பாக்குறப்போ இப்ப நமக்கு வந்து கோல்டுல வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டா, நம்ம எஸ்டர்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கி, மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல ஹையர் ஹை போக முடியாம இருந்தாங்க. இந்த கையை வந்து இந்த கை எடுத்து நிப்பாட்டிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க மார்க்கெட், நம்ம இந்த இடத்துல வந்தா நம்ம ஒரு பை செட்டப் எடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்தா நம்ம ஒரு செல் செட்டப் எடுக்கலாங்கிற மாதிரி நம்ம நேரத்துக்கு நம்ம சொல்லி பேசியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு மார்க்கெட் போறாங்க. சரிங்களா? 1 ஹவர்ல அப்ப இங்க இருந்து இந்த ஹையை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு வந்த மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த லோவையோ எடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் சைடு போவாங்க. இப்போ வந்து நமக்கு இந்த லோ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர்ல நமக்கு வந்து ஒரு லோ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்க காரணத்தினால மார்க்கெட்ல அப் சைட் டைரக்ஷனுக்கு நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? டவுன் சைடு டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்போ மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துலயோ இங்க இருந்தோ மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல அந்த கை எடுத்தனால கையை க்ளோஸ் பண்ணலங்க. அப்போ இப்போதைக்கு மார்க்கெட்ல இந்த மூவ் பாருங்க, நல்ல வால்யூம் ஓடி பெருசா வந்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்காங்க. அந்த ஹை எடுக்க வால்யூம் ஓடி போயிருக்காங்க. சரிங்களா? 4100ங்கிற ஒரு வேல்யூஸா மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வால்யூம் ஓடி போயிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ ஒரு பையிங் சோன்ல தான் மார்க்கெட் நிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஏசியன் மார்க்கெட் செக்ஷன்ல மார்க்கெட் வந்து ஒரு பையிங் சோன்ல நிக்கிறாங்க. அடுத்து நமக்கு லண்டன் செக்ஷன் ஓப்பன் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து இந்த 4016ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, மார்க்கெட் லண்டன் செக்ஷன்ல வந்து மார்க்கெட் கண்டிப்பா இதை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா அப் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கைக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 4016ங்கிற போது நமக்கு ஒரு பையிங் என்ட்ரி சோனா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப் சைட்ல மார்க்கெட் நமக்கு வந்து 157 4157ங்கிறது நமக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இங்க வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த அடைக்கு வந்து மார்க்கெட் இங்க வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் இங்க வந்து கிளியர் பண்ணிட்டு மார்க்கெட் லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டா மாறிச்சுன்னா நமக்கு வந்து மறுபடியும் ப்ராபபிலிட்டி வந்து 4100 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இங்க வந்தா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு செல் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பை என்ட்ரி ஃபோக்கஸ்ல இருக்காங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து 1 ஹவர்லங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இது இன்ட்ராடேக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுனால நமக்கு இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பண்ணிப்போங்க. ஒரு நிமிஷங்க, மறுபடியும் இந்த இதில் 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டா பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டா எஸ்டர்டே நல்லா சூப்பரா போனாங்க பாருங்க. நல்லா வால்யூம் ஓடி போன ஏரியா பார்த்துருங்க. அந்த ஏரியா அங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ணாங்க, லிக்விடிட்டி கிராப் பண்ணி மார்க்கெட் சின்ன சின்னதா மூவ் ஆகுது. கரண்டி மூல சின்ன சின்ன மூவா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இது எஸ்டர்டே க்ளோஸ் ஆன ஏரியா. மார்க்கெட் இன்னைக்கு வந்து அந்த க்ளோஸுக்கு மேல ஒரு ஹையர் கை ஃபார்மேஷன் சின்னதா போட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி போட்டு போயிட்டு இருக்கப்போ இந்த கையை வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மார்க்கெட் எடுத்தனால இந்த லோ வந்து மார்க்கெட் கட் பண்ணாம இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்க இருந்து இன்னொரு கை போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்போ இந்த லோ எடுக்காம போற வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ இப்போதைக்கு என்ட்ரி செட்டப் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்ட்ல இந்த மறுபடியும் இந்த ஹையை டெஸ்ட் பண்ண போறதுக்கான வாய்ப்புக்கு மார்க்கெட் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு ஜூலை 2 வந்து மார்க்கெட்ல எஸ்டர்டே நடந்ததுக்கான இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல என்ன நடக்கலாங்கிறது இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து 2 கோல்டு மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளி சென்டிமெண்ட் மீன்ஸ் கீழே இருந்து மார்க்கெட் ஒரு பாட்டம் பைல இருந்து மேல பவுன்ஸ் ஆகிறதுக்கு ட்ரேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ராடே செட்டப்புக்காக நம்ம பேசிட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூட்டியாக போடுவோம். சரிங்களாங்க? ஸோ நன்றிங்க.